இந்த ஆள் ரோட் சைடில் விற்கிற கார்னை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ இவன் பையன் வந்து மூஞ்சி மாற்றி மாற்றி சாப்பிட்றான். ஆனால் இந்த கார்ன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஐடியா எனக்கு தோணுது. காரத்தினால எதுனாலும் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஸ்டோருக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டார், எல்லா சில்லியும். அவர் ஒய்ஃப் சொன்னாராம், எப்படி நீங்கள் இப்போ வாடகைலாம் கட்டுவீங்க, எல்லாத்தையும் வாங்குவீங்க, இவ்வளோ வாங்கினா அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் வந்து சேர்ந்து வேலை செய்யலான்ட்டு சொல்லிட்டு வேலை செய்யறாங்க ரெண்டு பேரும். டேஸ்ட்டுமே இல்லை, ஆனால் காரமாக தான் இருக்கு எல்லாமே. ஆனால் அந்த கார்ன் டேஸ்டோட ஸ்பைஸ் வரல, அதனால ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சயின்டிஸ்ட்டும் பார்க்குறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க அந்த ஃப்ளேவர் வர. ஆனால் இவங்க வந்து நேச்சுரல் ஃப்ளேவரில் இருந்து பண்ணாதான் இந்த டேஸ்ட் கிடைக்கும்னு பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்க ட்ரம் மாதிரி இது ஒன்று கண்டுபிடிச்சு அதை சுற்றி பண்ணி பார்க்குறாங்க, அந்த டேஸ்ட் வந்துருச்சு. அடுத்து வந்து இவர் வேலை செய்கிற கம்பெனிலேருந்து எல்லாருமே விலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் சொல்லி பார்க்குறாரு, ட்ரைலாம் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஒருத்தர் சொன்னார், எப்படியே நீ வேலை செஞ்சுக்கிட்டே இரு, இதுவே போதும் அப்படின்னு சொன்னார். அடுத்து அந்த கம்பெனியோட சிஇஓ இட்டாலியில் இருக்கிறவர், அவருக்கு ஃபோன் பண்ணுறான். ஆனால் அவர் வந்து கிளீனிங்க்கு தான் இருக்கிறாரு. எப்படி சிஇஓ நம்பர் கிடச்சுன்னு தெரில. அவர் சிஇஓக்கு சாம்பிள் அனுப்பிச்சாரு, ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு தரமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவரே ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு அவர் பார்க்க வந்துட்டாரு. பார்த்தா அந்த ஆளை நிறைய பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தியிருக்காரு. இந்த ஐடியா வந்து சிஇஓக்கு பிடிக்கலன்னா இந்த ஃபேக்ட்ரியே தரமட்டமாயிரும். அடுத்து அந்த விஷயத்த அவர் ஒய்ஃப்ட்ட சொன்னார். அவர் வந்து மிரரை பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை, இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து அந்த ஒய்ஃப் வந்து பிஸ்னஸ் ஐடியா எல்லாமே சொல்லி தந்துடுறாங்க. சொல்லி தந்த அப்புறம் சிஇஓ வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாங்க. மீட்டிங் வச்ச அப்புறம் பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க அவங்க ஸ்பீச்சை கேட்டு. அடுத்து வந்து அந்த சிப்ஸு வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் விற்கவே இல்லை அது வந்து. அதனால அவன் பையன் வந்து சொல்கிறான், அது எப்படி சாம்பிளே இல்லாமல் எல்லோரும் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரீயாக தர்றாங்க எல்லாத்துக்கும். அவர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு எப்போ போகலான்னு கேட்குறாரு. அவர் நாளைக்கே போகலான்னு சொல்லிட்டாரு. சொன்ன அப்புறம் எல்லாருமே போய் கொடுக்குறாங்க. ஸ்கூலு, காலேஜு, வேலை பார்க்குற இடம் எல்லாருமே வந்து வாங்கிட்டாங்க. அடுத்து அந்த சிஇஓ சொல்கிறாரு, 5 மில்லியன் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டார் அவர். வெறும் 6 மாதத்தில் எல்லா ரெக்கார்டையும் அந்த கம்பெனி ரெக்கார்டு எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இன்னும் நீ மாப் பண்ணுற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் வந்து இப்போ கிளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிஇஓ வந்து முன்னாடி நிற்கிறாரு. நானும் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வரேன், நான் எப்பயோ வேலையை விட்டு போயிருந்தேன்னா இந்த பதவியில் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து அந்த சிஇஓ வந்து மார்க்கெட்டிங் மேனேஜராக போட்டுறாரு. எல்லாருமே கை தட்டி ஆரவாரமாக இருந்தாங்க. அடுத்து வந்து அவர் ஒய்ஃப்ட்ட தான் ஃபஸ்ட்டு போய் சொன்னார் இந்த விஷயத்த. அவங்க அழித்துட்டாங்க. அடுத்து இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ்லாம் செய்வீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.